Hi friends, welcome to Arisha world. நம்ம சேனல்ல இன்னைக்கு வேளாங்கண்ணி vlog வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 வீலரில் தான் போயிருக்கோம். காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clock போலயே நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். சும்மா சின்ன ஒரு ட்ராவலிங் vlog மாதிரி நாங்கள் எப்படி போனோம் அப்படின்றதெல்லாம் உங்க கூட எனக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். தென் வேளாங்கண்ணியில் வந்து ஷூட் பண்ண வீடியோவும் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்ட் 1 தான் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2 பார்ட் 3 அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வரும். ஏன்னா ரொம்ப நேரம் லென்த்தியாக போகும். ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வந்து ஓரளவு இப்போ பாதி தூரம் ரீச் ஆகிட்டோம். இப்படி தான் நாங்கள் வந்து ரோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், வேளாங்கண்ணிக்கு இன்னும் 5 kilometers தான் இருக்குன்னு போட்டிருக்கு. நாங்கள் ரீச் ஆக 3 kilometersன்னு போட்டிருக்கு. நாங்கள் வந்து வேளாங்கண்ணி வந்து ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம்தான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பாருங்கள், இப்போ வேளாங்கண்ணி வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி ஸ்டார்ட் ஆகிற என்ட்ரன்ஸில் தான் கொஞ்சம் ரோடு வந்து குழி தோண்டி அது இதுன்னு பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் பயங்கர டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும், எங்கேயுமே வெளியில் போகலை அப்படின்ற ஐடியாவில் தான் நாங்கள் போனோம். பட் ஆனால் செம்ம க்ரௌடாக இருந்தது. இது எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்டார்டிங் திருத்தலம்னு வேளாங்கண்ணி திருத்தலம் ஸ்டார்டிங்கில் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரூம்ஸ் தான். இது எல்லாமே நம்ம வந்து ரூம்ஸ் தான் இருக்குது. ரூம்ஸு, ஹோட்டல்ஸ், அது மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லாகவே. நம்ம வந்து டூரிஸ்ட்டாக வந்து தங்குறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபுல்லாகவே நிறைய ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. நிறையா இருக்குது. நிறைய ஹோட்டல்ஸ், நிறைய ரூம்ஸ் இதெல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அந்த கடை வீதி ஷாப் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. நிறைய ஷாப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பொருள் நினச்சி வந்தாலும் அதை வாங்கலாம். அந்த அளவுக்கு வந்து கடைகள் நிறையா இருக்குது. நம்மளுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வந்து ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும் இங்கே. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களை இந்த கொரோனா டைமில் எங்கேயுமே போகலை. ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. ஸோ எங்கேயாவது போயிட்டு வரலான்றதுனால தான் நாங்கள் வந்து கிளம்புனோம். எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hours ட்ராவல் தான். 1.5 hours 2 hours தான் ஆகும். சரி, ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நாங்கள் வந்து சண்டே போனோம். நாங்கள் நினச்சி பார்க்கல இந்த அளவுக்கு கும்பல் இருக்கும்னு. நல்ல கும்பலாக இருந்தது. நிறைய எல்லா ஷாப்புமே திறந்துருந்தது. பீச் கிட்ட உள்ள ஷாப் சில இது மட்டும் அந்த தள்ளு வண்டியில் போட்ட கடைகள் மட்டும்தான் கொஞ்சம் க்ளோஸ்டாக இருந்துச்சு. மித்தப்படி பார்த்திங்கன்னா எல்லா கடைகளுமே திறந்துருந்துச்சு. கும்பலும் நிறையா தான் இருந்துச்சு. நாங்கள் தான் பயந்துகிட்டே இருந்தோம். நாங்கள் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிட்டு ஃப்ரீயாக போகலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுருந்தோம். பட் ஆனால் ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நிறையா பேர் இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த வே மட்டும்தான் கொஞ்சம் கரடு முரடாக இருந்தது ரோடு. மித்தபடி நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஷாப்போட அப்டேட்ஸ் இப்போ நிறைய பேர் கொரோனா டைமில் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் இது பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லா ஷாப்புமே திறந்துருந்தது. கும்பலும் நிறையாவே இருந்தது. இந்த மாதிரி டைமில் வந்து கும்பல் நம்ம அவாய்ட் பண்ணணும் தான். நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மாஸ்க் வேர் பண்ணிட்டு தான் ஃபுல்லாக இருந்தோம். ஆனால் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சர்ச்சு. ரைட் சைடு தெரியுது பாருங்கள். இதுதான் வேளாங்கண்ணி சர்ச்சு. நாங்கள் வந்து பைக் பார்க் பண்ணிவிட்டு பீச்சுக்கு தான் நேராக போக போகிறோம். நாங்கள் வந்து மார்னிங்கே வந்துட்டோம். மார்னிங் ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு 8 o'clock அந்த டைமில் 8:30 8 o'clock அந்த டைமில் நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:30 அந்த டைமுக்குலாம் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ரொம்பவே இயர்லியாக சீக்கிரமாக போகிறோன்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் அப்போயுமே அந்த டைம்லையுமே நிறைய க்ரௌட் இருந்தது. நாங்கள் ரிட்டர்ன் திரும்பி கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் இருக்கும். அப்பையும் பார்த்திங்கன்னா அந்த க்ரௌடு வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. அப்போயுமே நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் கூட வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் நெக்ஸ்ட் பிளான் போட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வர மாதிரி ஐடியானா ஈவினிங் கிளம்பி வந்துக்கலாம். ஒரு மதியானம் போல் கிளம்பி ஈவினிங் வரலாம், வெயில் தாழ்ந்து வரலாம் அப்படின்னு இருந்தோம். பாருங்கள், எல்லா ஷாப்புமே இருக்குது. 10 rupees 20 rupees எது எடுத்தாலும் 10 rupees, எது எடுத்தாலும் 20 rupees. அப்புறம் 50 rupees ஷாப்பு, கிளாத் ஐட்டம் இதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம 2 வீலரை வந்து பார்க் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து
ஃபேமிலி எல்லாத்தோடு வந்தோன்னா வேனில் வந்தோன்னா இங்கே தான் பார்க் பண்ணுவோம். சரி இங்கேயே பார்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்கான்னு பார்க்க போனோம். சரி அங்கேயே இருந்தது. நாங்கள் அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம். இங்கே வந்து பார்க்கிங் சார்ஜ் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஃப்ரீ தான். என் குட்டீஸ் 2 பேரும் முன்னாடி போகிறாங்க பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து பீச்சுக்கு தான் போகிறோம். பீச் விலாக் வந்து நான் நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் போடுறேன். ஃபுல்லாகவே பீச் விலாகாக இருக்கும். இது வந்து ஷாப் அப்டேட்ஸு இந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யாரும் வேளாங்கண்ணி போகணும் அந்த மாதிரி டைமில் திங்க் பண்ணிங்கன்னா சண்டே மட்டும் போகாதீங்க. அந்தளவுக்கு க்ரௌடாக இருக்குது. மித்த டைமில் க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்களே அதுதான் இப்போ பிளான் பண்ணோம். ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து சண்டே மட்டும் போகக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா காலையிலே டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு லன்ச்சும் பார்த்திங்கன்னா வெளியில் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கர்ட் ரைஸ் மாதிரி குட்டியாக பசங்களுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் எங்களுக்கு செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. திங்ஸ் வாங்கினது, ஷாப்பிங் அது மட்டும்தான் ஆச்சு. சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப இதாகலை. பசங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ் தான் நாங்கள் பண்ணோம். ஒவ்வொரு ஷாப்பாக பார்த்துட்டு இதுக்குள்ளே போகலாமா அப்படின்ட்டுன்னு கிட்ஸ் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப ஜாலியாக வந்தாங்க. நாங்களும் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த சங்கில் வந்து நிலக்கதவுக்கெலாம் போடுவாங்கள்ல, அந்த தோரணம் அந்த மாதிரி சம்திங், அதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்த ப்ராடக்ட்டை விட நாங்கள் எதிர்பார்க்காத ப்ராடக்ட் நிறையா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து அந்த கடைக்குள்ளேயும் போய் நான் சில வீடியோஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கடைக்குள்ள எல்லா ஷாப்புக்குள்ளேயும் போய் எடுக்க முடியல. கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. கொஞ்சம் கடைகளில் வந்து நான் எடுத்திருக்கேன். அதையும் வந்து வரப்போகிற விலாக் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த விலாகே வந்து ஒரு 3-4 விலாக் வரும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம். நல்லாவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பீச் தான். கடையெல்லாம் அந்த ஹோட்டல்ஸ் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஹோட்டல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீச் தான் ஃபுல்லாக. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேளாங்கண்ணி இந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் வரலாம். நல்ல சூப்பராக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். அவ்வளோதான், பீச் வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு. செம்ம க்ரௌடு ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேர் குளிச்சிட்ருக்காங்க. இந்த ஏரியாவில் உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல. நான் கொஞ்சம் முன்னாடி போய் காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ பேர் வந்து அங்கே பீச்சு கிட்டக்க வந்து நிறையா பேர், இங்கே கூட கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. நாங்கள் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, க்ரௌட் இல்லாத இடத்துல போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்கோம். இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணோன்னு கீழே ஒரு பெல் ஐக்கான் வரும். அதே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.